ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா, வியானா, ரம்யா வந்து 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காரசாரமான ஒரு விஷயத்த வந்து போட்டு உடச்சிட்டாங்க வியானா. பிரஜன் வெளியில போனதுக்கு திவ்யா தான் காரணம்ன்ட்டு வியானா வந்து எல்லா விஷயத்தையுமே திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து எதுவுமே சொல்லணும் சொல்லக்கூடாது அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அப்புறம் வியானா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிளியராகவே. பிரஜன் வெளியில் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து அந்த ஒரு வாரமாக உட்காந்து அழுதுகிட்டு பேசிகிட்டு இருந்தாருல்ல, அதுக்கு ரீசனே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வியானா சொல்லுவாங்க. அதுக்கு பிரஜன் என்ன திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா இறந்துட்டாங்களாம், அதுக்காக தான் அவள் பேசிகிட்ருக்குறா அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா சொல்லுவாங்க. அதுக்கு ரம்யா சொல்லுவாங்க, அவங்க அப்பா இறந்ததுக்காக இல்லை, நீ வந்து பிரஜன்கிட்ட உட்காந்து பேசுனதுனால அவங்களுக்கு பொசசிவ் ஆகிடுச்சு, ரொம்ப பிடிக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் திவ்யா உட்காந்து பேசியே பிரஜனை வெளியில் அனுப்பிட்டா அப்படின்னு தான் எல்லா கண்டஸ்டண்ட்டையும் சொல்லி உன்னை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் வியானாவும் வந்து போட்டு உடச்சிட்டாங்க திவ்யா கிட்ட. திவ்யானா இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது, அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்றதுனால தான் அவங்க ஆத்திரப்பட்டாங்க, அதனால் நான் பிரஜன்கிட்ட போய் கேட்டதுக்கு இப்போ கிடையாது, ஜனவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதியோ என்னவோ தானே சொன்னா அவள், ஆனால் இப்போன்றது எனக்கு தெரியல, இப்போ நானும் அவகிட்ட பேசாதனால நான் போய் கிளியராக கேட்க முடியாது, அப்படியே கேட்டால் எதனா பிரச்சனை வரும், அதனால் இப்போ விட்டுட்டு அப்புறமேட்டு பேசலாம் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த வந்து வியானா கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, உன்னை பற்றி எல்லா கண்டஸ்டண்ட்டுமே அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, பிரஜன் மேலே உனக்கு ஒரு ஏதோ தாட் இருந்ததாகவும், அதனால தான் நீ அவர்கிட்ட போய் போய் பேசிக்கிட்டு இருந்ததாகவும், அதனால தான் அவரை பிக் பாஸ் டீமுக்கு நீ அவர்கிட்ட பேசுறது பிடிக்காதனால தான் அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சாண்ட்ரா வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் பிரஜன் வந்து வெளியில் வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் சிஸ்டராக தான் பார்க்குறேன், எனக்கு அவங்க பேசுனதை வந்து நான் ஒரு சிஸ்டராக தான் பார்த்தேன் நான் அப்படின்னு பிரஜன் வந்து இன்டர்வியூவில் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வியானா வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு கொஞ்ச நேரம் என்ன யோசிக்கிறதுனே தெரில, என்னடி இப்படியெல்லாம் பேசி வச்சுருக்கிறா அந்த அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பார்வையும் இல்லடி நான் அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் எனக்கு ஒரு அண்ணனாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து திவ்யா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பிரஜனை வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, மொட்டை கடுதாசி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து திவ்யாவுக்கு தான் எழுதியிருப்பார். ஆனால் திவ்யா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, பிரஜனை ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரஜனுமே சாண்ட்ராவும் 2 பேருமே வந்து திவ்யாவை வச்சு டார்கெட் பண்ணுறாங்கன்றது திவ்யாவுக்கு தெரியல. திவ்யா நைட் எல்லாமே இந்த விஷயத்த பற்றி பேசிக்கிட்டு கொஞ்சம் தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இன்றைக்கி கேட்பாங்களா இல்லை கேட்க மாட்டாங்களா, அப்படியே கேட்டாங்களா, இது ரொம்ப ஒரு விஷயம் வந்து ஒரு சென்சிட்டிவாக தான் முடியும், இந்த சண்டையும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் முடியும். அது பேசுவாங்களா, இவங்க கேட்பாங்களா, இல்லை வெளியில் போய் பார்த்துக்கலான்றது இருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா இப்போ இன்னும் 1 வீக் தான் இருக்குது. திவ்யா இந்த விஷயத்த சாண்ட்ரா கிட்ட கேட்டால் நல்லதா, இல்லை கேட்காம விட்டுட்டு போகிறது நல்லதான்றது உங்களுடைய கருத்தை வந்து எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.